அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தன்யாஸ்ரீ ஹாப்பி ஷாப்பிங் மற்றும் பக்தி சேனல். தினமும் திருவாடிப்புற உற்சவத்தை ரொம்ப ரசித்து சேவிச்சுட்டே இருக்கோம். தினம் தினம் தாயாரும் மன்னாரும் ஒவ்வொரு வாகனத்தில் வரா. நேற்றைய தினம் ஆறாம் திருநாளில் மன்னார் யானை வாகனத்தில் வரார். ஆண்டாள் அழகாக கனக தண்டியல்ல மூக்குத்தி சாத்திண்டு நெத்துன்னு சொல்லுவாள். மூக்குத்தி சாத்திண்டு அழகாக வரா. பார்க்குறதுக்கு கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். 2 கண்கள் ஏன் நமக்கு பகவான் கொடுத்துருக்காருங்கிறதுக்கான காரணம் தாயார் தரிசிக்கிறதுக்கு தான் அப்படிங்கிறத ஒவ்வொருத்தரும் ஆத்மார்த்தமாக நினைக்கக்கூடிய தருணங்கள் அப்போ தான். சரி, ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு வாகனத்தில் வரா. எப்பயுமே தாயார் தான் முன்னாடி வருவா, மன்னார் பின்னாடி தான் வருவார். அதாவது பக்தாளுக்கெல்லாம் சொல்வா, பாருங்கோ பின்னாடி அப்பா வரா, வேணுங்கிறதெல்லாம் கேட்டு வாங்கிக்கோங்கோம்பா. அதை மாதிரி பெருமாட்டையும் சொல்லிகிட்டே வருவா, பாருங்கோ குழந்தையெல்லாம் இருக்கா, அவளுக்கு என்ன வேண்டுமோ அதை அவர்கள் வாய் திறந்து கேட்பதற்கு முன்னரே நீங்கள் செயல்படுத்த வேண்டும். எப்படி சிங்கம் அன்னைக்கே பார்த்தோம் இல்லையா, சீரிய சிம்மாசனத்தில் இருந்து யாமந்த காரியம் ஆராய்ந்து அருளணும் அப்படின்னு சொல்கிறா. ஆனால் 6ஆம் திருநாள் மட்டும் எதுக்கு மன்னாரை முன்னாடி வரார், தாயார் பின்னாடி வராருன்னு பார்த்தேன்னா, மன்னார் ஏன் யானை வாகனத்தில் வராருன்னு தெரிஞ்சுட்டோன்னாலே தாயார் ஏன் பின்னாடி வராங்கிற காரணம் நம்மளுக்கு தெரிஞ்சிடும். மன்னார் 6ஆம் திருநாள் அன்று யானை வாகனத்தின் மீது வரார். யானைனாலே கஜம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். இன்னொன்று என்னென்னா, சம்சார சாகரம்ங்கிறது பெரிய யானை மாதிரியா. யானை ரொம்ப க்ளோஸ்அப்பில் பார்த்தீங்கன்னா அது எவ்வளோ பெருசாக இருக்கும். யானை நீங்கள் சாதாரணமாக பார்த்தாலே ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும். அதுவும் நீங்கள் எல்லாருக்கும் யானை ரொம்ப பிடிக்கும்னாலும் அது க்ளோஸ்அப்பில் பக்கத்தில் போய் பார்த்துட்டா எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கும். சம்சாரங்கிறது அவ்வளவு பெரியதான். இந்த சம்சாரத்தை அதை பார்த்தது நம்மளுக்கெல்லாம் ஒரு பயம் வரும். கண்டிப்பாக நமக்கு அதுக்கெல்லாம் சின்ன சின்ன சந்தோஷங்கள் வாழ்க்கையில் நடக்கிறப்ப நம்ம அதை ரொம்ப என்ஜாய் பண்ணுவோம். அதே சமயத்தில் ஒரு கஷ்டம் வந்துட்டா, என்னடா இது கஷ்டம் அப்படின்னு நம்ம என்ன செய்வோம், மனசு ரொம்ப நொந்து போயிடுவோம். அந்த மாதிரி சமயத்தில் தான் சின்ன சின்ன சந்தோஷங்கள் வாழ்க்கையில் நம்மளுக்கு நடக்கிறப்பாக என்ன வாழ்க்கை இது அப்படின்னு நம்ம என்ன செய்வோம், என்ஜாய் பண்ணி இருப்போம் இல்லையா. இந்த மாதிரிலாம் கஷ்டங்களும் இன்பங்களும் மாறி 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 இந்த சம்சார சாகரத்தில் உழண்டுட்டே இருக்கும். இந்த சம்சாரங்கிறது பெரிய கடல் மாதிரியும். அதை ஒரு சரியான குருவோட வழிகாட்டுதலின்படி பெருமாள் தாயார் திருவடியை பிடிச்சுட்டோன்னா நம்ம ரொம்ப ஈஸியாக இந்த சம்சார சாகரத்தை கடந்துடலாம். ஆனால் அது நம்மளால் முடியுமா அப்படின்னா அதற்கு முதல்ல நம்ம மனசு ஒத்துழைக்கணும். மனசு ஒத்துழைச்சாலுமே நம்மளுக்கு அதற்கான நேரம் வைக்க வேண்டும். ஸ்ரீவில்லிபுத்தூர் வர முடியலை, உற்சவத்தை பார்க்க முடியலைன்னு நினச்சுட்டே ஒவ்வொருத்தரும் இங்கேருந்து எத்தனையோ பேர் வீடியோ போஸ்ட் பண்ணுறா. நம்ம சேனல்லையும் நிறைய போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். இதை பார்த்துட்டே சேவிச்சுட்டே அப்பாடா ஸ்ரீவில்லிபுத்தூர் வந்த திருப்தின்னு சொல்கிறவாளும் இருக்கா. ஸ்ரீவில்லிபுத்தூரில் இருந்துட்டே தாயார் வீதி வரைச்ச கூட தாயாரை இப்போ கூட பார்க்க முடியாமல் போயிடுத்தேன்னு வருத்தப்படுறவாளும் இருக்கா. இது ரெண்டுத்துக்கு ஒரு சின்ன அளவு தான் வித்தியாசம். என்னென்னா, நம்ம கர்ம வினைகள்லாம் தாண்டி தாயார்கிட்ட நம்மளை மனம் போய் சேரணும். சேர்ந்தாலே போதுமே. தூரங்கிறதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. யார் எந்த ஊர்லேருந்து சேவிக்கிறோங்கிறதெல்லாம் இம்பார்ட்டன்ஸே கிடையாது இல்லையா. அது உண்மைதானே சொல்லுங்கள். எங்கெங்கிருந்தோல்லாம் ஜனங்கள் சேவிக்கிறா. ஆனால் இங்கேயே இருந்துட்டு அடடா ராத்திரிக்கு என்ன டிஃபன் பண்ணுறது, காலம்பரை சமையல் செய்கிறதுக்கு காய்கறி வாங்கி வச்சோம்மா, அடடா அடுத்து என்ன செய்ய போகிறோம், இதே மாதிரி நம்ம ஹிருதயம் மாறி 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 பெருமாள் தாயாரை தாண்டி யோசிச்சுட்டே இருக்குது. அதற்காக முதல்ல பெருமாளும் தாயாருமே சொல்கிறா, முதல்ல என்ன தர்மம்னா என்னோட குருநாதர் ஸ்ரீதேவி விஜயபாஸ்கர் அவர்கள் அடிக்கடி சொல்வார்கள், முதல் தர்மம் என்னன்னா குடும்ப தர்மம் தானா. அத்தைக்கார தர்மம், குடும்ப தர்மம், மாமியார் மாமனாருக்கு செய்ய வேண்டிய கடமைகள், பெத்த அம்மா அப்பாவுக்கு செய்ய வேண்டிய கடமைகள், இதெல்லாம் தாண்டி அடுத்ததாகத்தான் பெருமாள் தாயாரை சேவிக்க வரணும். இதெல்லாம் நம்ம சரியாக நம்ம பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டியது, நம்ம குடும்பத்துக்கு செய்ய வேண்டிய கடமைகள்லாம் செஞ்சாலே பெருமாள் தாயார் நமக்கு ரொம்ப மகிழ்ந்து நமக்கு வேணுங்கிற வரத்தெல்லாம் தருவாளாம். நம்ம இப்போ பார்த்துட்டுருக்கோம் யானை மேலே ஏன் மன்னார் வரார் அப்படின்ட்டு. யானை சொன்னோம் பெரிய சம்சாரம். இப்போ யானை யானை காலில் மாட்டின்ற எறும்பு மாதிரி தான். நம்ம யானை காலில் எறும்பு மாட்டின்றா அதால் மூச்சு விட முடியுமா, அதால் எப்படி நசிங்கின்னு இருக்கும். அந்த மாதிரி தான் இந்த சம்சார சாகரத்தில் நம்ம மூச்சு மூட முடியாமல் நம்ம தவிச்சுட்டு இருக்கோம். அப்பேற்பட்ட சூழலில் யாரை நினச்சிக்கணுமா, நாம் பெரிய பெருமாள் திருவடியை கெட்டியமாக பிடிச்சிக்கணுமா. இப்போ பெருமாள் சொல்கிறார்,
பார்த்தியா, அதற்காகத்தான் பெருமாள் யானை மேலே வராராம். பார்த்தி, நீ எவ்வளோ பெரிய கஷ்டத்தில் இருந்தாலும் உன்னை காப்பாற்றக்கூடிய பொறுப்பு என்னுடையது. ஆனால் நீ செய்ய வேண்டியதெல்லாம் ஒரு நாளைக்கு ஒரு தடவை என்னோட பேரை மட்டுமாவது நினச்சிக்கோ. ஏன் ராமா, கிருஷ்ணா, கோவிந்தா 1000 திருநாமத்தில் ஒரு திருநாமத்தை நீ கூப்பிட்டா கூட உனக்காக ஓடோடி வருவேன்னு சொல்கிற விதமாக தான் பெருமாள் யானை மீது வருகிறார். பெருமாள் அதே சமயம் என்ன சொல்கிறாருன்னா, தாயார் சொல்கிறா, பின்னாடியே தாயார் வரா. எப்படி வரா? ரொம்ப பக்கமாக. இத்தனை நாள் வாகனத்தின் மீதே வந்தவ தண்டியில் ரொம்ப பக்கத்தில் நின்று பார்க்கலாம் அவளை. நம்ம அப்படி பார்த்துக்கிறப்ப தான் நம்மளுக்கு இன்னும் நம்ம மனசு லைக்கும். பாருங்கள், அவள் காலில் அவ்வளோ அழகாக அவள் திருவடியில் கொலுசு போட்டுருக்கா. அது கொஞ்சம் அது அந்த சத்தம் கேட்குறப்பயே நம்மளுக்கு அப்படி ஒரு ஆனந்தமாக இருக்கும். மன்னார் சொல்கிறார், பின்னாடி அம்மா வரா. தகப்பன் சுவாமி எப்பயுமே எப்படி இருப்பாருன்னா, நம்ம வீடுகளே நடக்கிறது தான். அப்பா எப்பயுமே தப்புனா தப்பு செஞ்சேன்னா அதற்குண்டான தண்டனை உண்டு, அதுக்காக காப்பாற்றாமல் விட மாட்டார். ஆனால் நீ தப்புக்கு உண்டான தண்டனை உண்டு. ஆனால் அம்மா அப்படி கிடையாது. குழந்தை தப்பே செய்யட்டுமே, குழந்தை எவ்வளோ பெரிய தப்பாக இருக்கட்டுமே, அதனால என்ன, குழந்தைய மன்னிக்கக்கூடாதா அப்படின்னு நமக்காக பறிஞ்சு பேசக்கூடியது யாருன்னா அம்மா தான். லோகத்துக்கே அம்மாவாக இருக்கக்கூடிய ஆண்டாள் நாச்சியார்கிட்ட வரா. பின்னாடி தான் வர, அழகாக தண்டியலில் வந்துட்டுருக்கா. அவள்கிட்ட என்ன வேணுமோ கேளுங்கோ. நீங்கள் உங்களுக்காக என்கிட்ட கேட்குறத காட்டிலும் உங்களுக்காக அவள் என்கிட்ட அனுதினமும் நொடிக்கு நொடி உங்களுக்காக தான் அவள் என்கிட்ட பேசிகிட்டே இருக்கா. அவள் பின்னாடி தண்டியலில் உங்களையெல்லாம் பார்க்கணுங்கிறதுக்காகத்தான் இவ்வளவு ரொம்ப தண்டியலில் வந்துட்டுருக்கா. இவ்வளவு ரொம்ப பக்கத்தில் நீங்கள் சேவிக்கலாம் அப்படின்னு சொல்கிற மாதிரி யானை வாகனத்தில் மன்னார் வரார். தாயார் சொல்கிறா, அப்பாட்ட வேணுங்கிறதெல்லாம் வாங்கின்ட்டேலா, வேணுங்கிறதெல்லாம் கேட்டுன்ட்டேலா. நீங்கள் நான் பெரிய பெரிய வாகனங்கள் மேலே வந்தாலும் உங்களையெல்லாம் பார்க்காம இருப்பேங்கிறதுலாம் அர்த்தம் இல்லை. என்னோட ஹிருதயம் ஃபுல்லாக நீங்கள் தான் இருக்கேள் குழந்தைகளா அப்படின்னு சொல்கிறா. அதே சமயம் தண்டியலில் வந்ததுக்கு காரணம் உங்களை ரொம்ப பக்கத்தில் பார்க்கணுன்னு ஒரு ஆசை, அதனால தான் அப்படிங்கிற விதமாக தாயார் தான் கனகதண்டியலில் வரா. அப்படி ஒரு அழகு, மகாராணி அல்லவா, அப்படி ஒரு அழகு. அங்கே பாருங்க, கிளி கொஞ்சறது, கைகள் திருக்கைகளும் திருவடிகளும் அப்பப்பப்பப்பா, இந்த கண்கள் படைத்தது ஆண்டாள் நாச்சியாரை காண்பதற்குத்தானே அப்படின்னு சொல்கிற விதமாக இருக்குது. ஸ்ரீவில்லிபுத்தூர்லேருந்து எல்லாரும் சேவித்த மாதிரியே நீங்களும் எல்லாரும் சேவிச்சுக்கோங்கோ. இன்று ரொம்ப விசேஷமான சயனம், 7ஆம் திருநாள். அதையும் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமே அப்லோட் பண்ண பார்க்குறோம். இந்த தாயாரோட பெண் சேவை, இதையும் நன்னா சேவிச்சுக்கோங்க. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கோ ஜடை. ஆண்டாள் நாச்சியார் சொன்ன மாதிரி வாகினால் பாடி மனத்தினால் சிந்திச்சுக்கோங்க. ஆண்டாள் ரெங்கமன்னாரோட அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. எல்லாருக்கும் திவ்ய தம்பதிகளோட அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும். அனைவருக்கும் நன்றிங்க. ஸ்ரீவில்லிபுத்தூரிலிருந்து உங்கள் ஜெயந்தி சதீஷ், தன்யாஸ்ரீ ஹாப்பி ஷாப்பிங் மற்றும் பக்தி சேனல். குருநாதர் திருவடிகளே சரணம், பெரிய பெருமாள் திருவடிகளே சரணம், ஆண்டாள் திருவடிகளே சரணம். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.